KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் ஹவு டு டெல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும். அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில் மேகசின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வரும். ஃபோட்டோ சீரீஸ் சில செக்ஷன்ஸ் வரும்னு சொல்ல. இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் அப்படிங்கிறது டேரெக்டாக ஒரு விஷயத்தை இருக்கிறத அப்படியே போய் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக உங்கள் படங்கள் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கணும், அது ஒரு கதை வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்டோட ஏதாவது லிங்க் பண்ண முடியுமா, அதோடு ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த படத்தில் வந்து சூப்பர்பான ஒரு ஸ்டோரி வரது வாய்ப்பு. இப்போ இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து ட்ரிப்ளிகேன் பக்கத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாலில் வந்து ஜல்லிக்கட்டு படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு படம் பேக்ரவுண்டில் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு வந்து பின்னாடி ஜல்லிக்கட்டு படத்தை நோக்கி இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன். அந்த இடத்துல வந்து அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள்லாம் இந்த மாட்டை அடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனில் வந்து ஒரு இல்யூஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒரு மாயை இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பேக்ரவுண்டோட உங்கள் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி பாருங்கள். அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அடுத்த படம் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் எடுத்த ஃபோட்டோ. இது ஏற்காடில் வந்து ஒரு சும்மா ரோட் சைடில் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கப்போ கீழே தான் பார்த்தீங்கன்னா அழகான பூக்கள்லாம் இருக்குது. அண்ட் அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை படம் வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே, அது உயிருள்ள பட்டர்ஃப்ளை இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா, ஃபோகோனில் உள்ள அந்த ரியலான ஒரு ஃப்ளவரோட வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட படம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு நான் லிங்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு சாரீ ஒன்று காஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த சாரிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஆக்சுவலாக அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரியல் கிடையாது, இதெல்லாம் ரியல். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஷார்ட்டில் ஒரு அன்ரியலிஸ்டிக்கான இல்லாட்டி வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயத்தை நம்மளாம் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். அந்த இயற்கையான விஷயமும் செயற்கையான விஷயமும் சேரும்போது அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு யோசனைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவோம். ஆக்சுவலாக ஓகேவா? இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த படம் பாருங்கள். இது வந்து டி நகரில் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்போது எடுத்த ஒரு படம் அது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் ஒரு மதர் அண்ட் டாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து அப்படியே சுற்றிட்டு வருது. அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க்குடைய அப்படின்சே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஃப்ளெக்ஸில் இருக்குது. அதில் சட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆடில் இருக்கக்கூடிய அப்படின்சே அந்த ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்குற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ஆக்ஷன். ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நான் யோசித்தேன் அதை, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல சமயத்தில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா, அந்த சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாத்திரம் ஏதோ ஒரு பொசிஷனில் எடுத்துருவோம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து அந்த பின்னாடி இருக்க படம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அலைன் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேஷன்ஸ், ஒரு பொறுமை உங்களுக்கு தேவை, ஒரு கற்பனை உங்களுக்கு தேவை. இந்த இடத்துல ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் இன்ட்யூஷன் உங்களுக்கு தேவை. ஆக்சுவலாக பல சமயத்தில் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்மளுடைய உள் மனதில் ஆழ் மனதிலிருந்து தான் வரணும் இல்லை. இப்போ நான் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த படங்கள் அழகாக கிடைக்கும். ஆக்சுவலாக ஓகே, இந்த படம் மகாலிபுரத்தில் எடுத்த ஒரு படம். நாங்களாம் டீ குடிக்கிறது டீ கடையில் நிற்கிறோம். இந்த டீ கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கடை இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கடையில் வந்து ஒரு போஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலாக அண்ட் டீ குடிச்சு நான் சட்டுன்னு பார்க்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி ஒரு விஷயம். ரெண்டு பேரும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த எல்லோ கலர் போட்டுக்கூடிய இந்த ரியல் குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஏக்கத்தோடு வந்து அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை பார்க்குற மாதிரி ஒரு கற்பனை. நீங்கள் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கதாசிரியராக நீங்கள் மாறணும், நீங்கள் ஒரு டைரக்டராக மாறணும். நீங்கள் ஆக்சுவலாக வெறுமன ஃபோட்டோகிராஃபரை மட்டும் டெக்னீஷியனாக இருந்தால் பத்தாது. நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுவேன், நான் சரியாக ஒயிட் பேலன்ஸ் வச்சுருப்பேன், ஓகே, நான் சரியான ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதெல்லாம் தாண்டி யோசிக்கணுங்க. இதெல்லாம் தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு கிரியேட்டர் இருக்கணும். உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு படைப்பாளி இருக்கணும். அப்போ தான் சின்ன சின்ன விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருமையான கதைகள் உருவாகும். ஓகே, இந்த படம் உங்களுக்கு தெரியும், கவாஷர் கோயிலில் உள்ள ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் எல்லாம் ஈஸ்டர்ன் கேட்டில் உள்ள ஒரு படம். ஆக்சுவலாக அந்த அக்ரஹார ஷீட்டு சொல்லுவாங்கல்ல, கபாலீஸ்வரர் சன்னதி தெருவுன்னு பேக்ரவுண்டில் போட்டிருக்கு பாருங்கள். பேக்ரவுண்ட் போட்டிருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஹவுசஸ் இருக்குது.
பழைய காலத்து ஹவுஸ். ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் போட்டு ஒரு 100 years ஓல்டு ஹவுஸ்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நான் எதை எடுத்திருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவர் வெண்டாரில் அந்த பூ கொடுக்கக்கூடிய, பூ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு லேடி, அவங்கள்ட்ட ஒருத்தவங்க பூ வாங்குறாங்க. அதுதான் நான் எடுக்க வேண்டிய படம். அவங்கள மாத்திரம் நான் போய் க்ளோஸ்அப்பில் போய் நான் எடுக்கல. அவங்கள போய் க்ளோஸ்அப் எடுக்காமல் என்ன பண்ண கேட்டிங்க அப்படின்னா, இந்த காட்சி எங்கே நடக்கிறது, இந்த காட்சியினுடைய தொன்மை என்ன, இந்த காட்சியினுடைய பூர்வீகம் என்ன, ஓகே, அந்த இடத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன. ஓகே, சரி, மயிலாப்பூருக்கு நீங்கள் போயிருக்கீங்க, மயிலாப்பூர் கோயில் பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து ஒரு வீடு இருக்குது. ஓகே, அக்ரஹாரத்து வீடு ஒன்று இருக்குது, 100 வருஷம் ஓல்டு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அந்த வீடு நீங்கள் தனியாக எடுத்தாலும் அது வேஸ்ட் ஆக்சுவலாக. இவங்களை எனக்கு தனியாக எடுத்தாலும் வேஸ்ட் ஆக்சுவலாக. கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வேறு ஒரு பவர் வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, பல சமயத்தை என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டை நம்ம பார்க்குறதே கிடையாது ஆக்சுவலாக. பேக்ரவுண்டில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டோரி வந்துடும். ஓகே, ஸ்டோரி டெல்லிங் பிக்சர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நிறைய படங்கள் ஆம்பிஷன்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்க அப்படின்னா, சரியான இடத்துல நீங்கள் பாடம் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் சரியான படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு எவிடன்ஸோடு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நீங்கள் படித்து அங்கே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலர் உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு பொருத்தமான கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி, என்னுடைய வகுப்புகளை நீங்கள் ஜாயின் பண்ணி, நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுடைய நாலேஜ் இன் ஃபோட்டோகிராஃபி போத் ஆர்ட் அண்ட் த டெக்னிக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் என்ன லெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமாகவும் இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குறிப்பாக படங்கள் வழியாக நீங்கள் கதை சொல்ல நினைக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த வீடியோ ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக KLR த ஃபோட்டோ குரு சேனலில் 380க்கு மேலே வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் KLR ஃபோட்டோ குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கள், KLR த ஃபோட்டோ குரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகேவா, பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சேரும். இதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஆக்சுவலாக ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வீடியோங்கிறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேரம் போதாமே அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக நான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பட் இந்த வீடியோவில் சொன்ன காமிச்ச படங்கள் எல்லாருமே ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் படங்கள் பாடமாக இருக்க வேண்டும். ஹவு டு ஷூட் ஸ்டோரி டெல்லிங் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுல நம்ம 3வது பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இம்ப்ரெசிவான ஆக்ஷன், இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வரணும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.